வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க புளிக்காய்ச்சல் இல்லைன்னா புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மேலே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா தலை நல்லா சூப்பராக ஒரு புளிக்காய்ச்சல் செய்யலாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ புளியை எடுத்து ஊற வச்சிடணுங்க. சுடுதண்ணியில் ஊற வைக்கலாங்க, இல்லை ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு இது மாதிரி நல்லா ஊறி இருக்குங்க. அந்த ஊறின புளியை நல்லா கையில் நல்லா கரைச்சிங்க ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்து வச்சுக்கணும். இது திப்பி திப்பியாக இருக்குங்க, அந்த புளியோட இது இருக்கனாலிங்க. அது என்ன பண்ணணும், கையில் வச்சு நல்லா பிசையும் போது நல்லா அந்த எசன்ஸ் கீழே இறங்கி வருங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கையில் அந்த புளி இருக்குங்க. அப்போ தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி கையில் நல்லா பிசையும் போது பார்த்திங்கன்னாங்க அந்த எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வந்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், 1 டம்ளர் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கணுங்க. நல்லெண்ணெய் தான் இந்த புளிக்காய்ச்சலுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க, கெடாமல் இருக்கும். புளியை நல்லா இப்போ எடுத்து வச்சுக்கிட்டாங்களா. அப்புறம் குக்கரில் 1 டம்ளர் நல்லெண்ணெயை ஊற்றிக்கணுங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போதுங்க, நல்லா சூடேறினதுக்கப்புறங்க 2 ஸ்பூன் அளவு கடுகுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சு தலப்பலன்னு அந்த சவுண்டு வருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கணுங்க. 2 ஸ்பூன் வெந்தயங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா நுணுக்காமல் முழு வெந்தயமே போட்டுக்கலாங்க. நுணுக்குனமா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும், அதனால் முழு வெந்தயமே போட்டுக்கலாங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சு வரதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் நல்லா செவந்து வரணுங்க, கருகக்கூடாது. நல்லா பார்த்துக்கணுங்க, கருகுனா அந்த புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டு மாறி வருங்க. அதனால் செவந்து வந்தால் போதும். வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் நல்லா 1 2 உடச்சிங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த மிளகாவை மட்டும் போட்டால் போதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு போடணுங்க. உளுத்தம்பருப்பு நம்ம ஃபஸ்ட்டே போடல, ஏன்னா முன்னாடியே போட்டோமா அது செவந்து வந்துடுங்க. இப்போ போடும்போது அது கருகாமல் செவந்தால் போதுங்க, கருகக்கூடாது. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அதை தண்ணியாட்டம் தான் இருக்குங்க. அதை எடுத்து இந்த குக்கரில் ஊற்றி வச்சிடணுங்க. குக்கரில் ஊற்றிட்டு இப்போ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டுங்க, உப்பு நம்ம புளிக்காய்ச்சல் தான் செஞ்சு வைக்கிறோம். ஒரு தோராயமாக ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 to 5 சவுண்டு விட்டுடலாங்க. 5 சவுண்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோமா இது மாதிரி கொஞ்சம் சுண்டி இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக மேலே வருங்க. ரொம்ப எண்ணெய் கக்கியிருக்காதுங்க, லைட்டாக எண்ணெய் மேலே வரும். இன்னும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு சுண்ட வச்சுட்டே இருக்கணுங்க. சுண்ட வச்சா இது மாதிரி கொஞ்சம் திக்னஸ் வருங்க. ஆனால் என்னென்னா இந்த திக்னஸ் வரும்போது தெளிக்க ஆரம்பிக்கும். நம்ம குக்கரில் வைக்கும்போது நம்ம மூடி போட்டு வைக்கும்போது நம்ம மேலே படாதுங்க, வெளியிலலாம் செதறாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குக்கரை லைட்டாக டில்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக எண்ணெய் சைடில் தெரியுங்க. இது புளிக்காய்ச்சல் தனியாக, எண்ணெய் தனியாக இப்போ தான் பிரிஞ்சு வருங்க. நல்லா இது மாதிரி குக்கரில் பார்த்திங்கன்னா நல்லா தெளிச்சு தான் வந்திருக்குங்க. அதுக்காக தான் குக்கர் யூஸ் பண்ணிக்குதுங்க. எண்ணெய் பாருங்கள், மின்னு எண்ணெய் மேலே வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றின எண்ணெய் ஃபுல்லுமே முக்காத்திட்டம் வெளியே வந்துடும். நம்ம சிம்மில் வச்சு செய்யும்போது எண்ணெய் ஃபுல்லுமே வெளியே வந்துடுங்க. இதுதான் பதம், புளிக்காய்ச்சலோட பதங்க. ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். இந்த புளிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னாங்க புளியோதரை செய்யறதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே வெளியூர் போகிறதா இருந்தால் இந்த புளிக்காய்ச்சலில் புளியோதரை செஞ்சுக்கலாம். இது வீட்டில் புளிக்குழம்போ இல்லை வத்த குழம்போ வைக்கும்போது 1 ஸ்பூன் எடுத்து போட்டாவே போதுங்க, ருசி சூப்பராக இருக்கும். நம்ம புளியுமே வேஸ்ட் ஆகாது. இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோமாங்க 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. வெளியில் வச்சா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா 1 to 2 மாதம் ஆனாலும் இந்த புளிக்காய்ச்சல் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் முக்கால் திட்டத்துக்கு எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இது எண்ணெயை அப்படியே அந்த புளிக்காய்ச்சல்லையே வச்சுக்கலாங்க. ஏன்னா அதுலேயே அந்த எண்ணெயிலையுமே இந்த புளியோட டேஸ்ட் இருக்குங்க. அது புளி சாதம் செய்யும்போது இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டுங்க, புளியை எடுத்து போட்டு சாதம் கிளறினோமா சூப்பரான புளி சாதம் ரெடிங்க. இல்லை நீங்கள் புளிக்குழம்புக்கும் இந்த எண்ணெயும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, சூப்பராக இருக்குங்க. செஞ்சு